நண்பர்களே, நம்ம இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். அதிகமாக அந்த நேரத்தில் தான் நெத்திலி கருவாடு தான் அதிகமாக கிடைக்கும். நீங்களே பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கஞ்சிக்கும் சாப்பிட்லாம், சோத்துக்கும் சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நெத்திலி கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லது, உடம்புக்கு நல்லது. நீங்களே பாருங்கள் எப்படி பொறிக்க போகணுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எப்படி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொரிக்கணும். எல்லா கருவாடு மாதிரியும் பொரிக்கக்கூடாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொரிக்கணும். நீங்கள் பார்க்க போறீங்க அதை கடைசி வரையா. இந்த வீடியோ கடைசி வரையா பாருங்க, அப்போ தான் தெரியும் எப்படி பொரிக்க போகிறோம்னு. நெத்திலி கருவாடை கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும். வந்து சீரகம் போட்டுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி தற்போதைக்கு வந்து பொடியை போடக்கூடாது. வெறும் நெத்திலியை போட்டு எண்ணெயில் வதக்கணும். பாருங்கள், கடைசியாக தான் மிளகா பொடி போடணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வேக வைக்கணும். சீரகத்தை லேசாக போட்டு எவ்வளோ அழகான நெத்திலி பாருங்கள். இது ரொம்ப பெரிய சைஸும் நல்லா இருக்காது. இது வந்து உப்பு இல்லாத நெத்திலி. உப்பு உள்ள நெத்திலி வந்து நல்லா இருக்காது. அதிகமாக வந்து உப்பு உள்ள நெத்திலினா எப்படி இருக்குன்னா, அது வந்து ரொம்ப திக்னஸாக ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்கும். அதான் உப்பு உள்ள நெத்திலி. நீங்கள் பார்த்து வாங்கினாலும் அப்படி வாங்கலாம். வெள்ளை கலரில் இருக்கும் நெத்திலி. அந்த நெத்திலி வந்து உப்பாக இருக்கும். இது வந்து கண்ணாடி மாதிரி இருப்பாருங்க. அந்த பாருங்கள், நீங்களே நல்லா பாருங்க. இது வந்து அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது வந்து உப்பே இருக்காது. கண்டிப்பாக கூட நீங்கள் கருவாடு வாங்கினா அப்படி பார்த்து வாங்குங்க. நெத்திலி கருவாடு மட்டும் வாங்கினா இப்படி பார்த்து வாங்குங்க. நெத்திலி கருவாடு வந்து வெள்ளையேன்னு இருந்துச்சுன்னா அது வந்து உப்பு அதிகமாக உள்ளது. இப்படி கண்ணாடி மாதிரி ஒன்று வந்து உப்பே இருக்காது. அதில் உப்பு இல்லாத நல்லா இருக்கும் நெத்திலி கருவாடில். கருவாட்டை பொறுத்தவரை அதிகமாக உப்பு இருக்கக்கூடாது, நார்மலாக தான் இருக்கணும். பாருங்கள், வேக வச்சாச்சு. எப்படி வந்து கடைசியில் மிளகாப்பொடி எப்படி போட்டு வேக வைக்க போகணும் கடைசியில் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் தெரியும். என்ன சேரணும் எல்லாத்துக்கும். அதனால தான் சட்டியை திருப்பி விடுறோம். நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா சேரும் எல்லா பக்கமும். இது சிம்பிளான வேலை. கருவாடு பிடிக்கல. இந்த கருவாடு வந்து சிம்பிளான வேலை. அதிகமாக கழிவும் இல்லை. இதில் லேசாக மண்டையை மட்டும் கிள்ளி போட்டால் போதும். மண்டையும் லேசாக வயிறீங்க. இதில் கழிவுனா வராது அதிகமாக. அந்த கருவாட்டில் அதிகமாக நீங்கள் வந்து வாங்குறது வந்து பணம் வேஸ்ட்டே ஆகாது. இதில் கழிவு அதிகமாக போகாது. பாருங்கள், இதில் வந்து மண்டையும் வயிறையும் தான் எடுத்துருக்கு. ஃபுல்லாக சததேன். அதனால் நீங்கள் நெத்திலி கருவாடு வந்து பயமெல்லாம் வாங்கலாம். காசும் வேஸ்ட் ஆகாது, உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது வந்து உப்பு இல்லாத நெத்திலி கருவாடை வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லேசாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன்னு. மஞ்சப்பொடி போட்டு வதக்கிறேன். நல்லா மணக்குதுங்க. உங்களுக்கு மணக்கு தெரியாது, இங்கே எனக்கு ரொம்ப மணக்குது. நல்லா மணமாக இருக்குது கருவாடு. இந்த வெயில் நேரத்தில் இந்த கருவாடு தான் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் பாம்பன் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் பாம்பன் கருவாடு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பாம்பனை பொறுத்தவரை, பாம்பன் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. மீன் கருவாடுனா கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா, பாம்பன் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மீன் கருவாடு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிளகாப்பொடி போட்டாச்சு. இப்போ தான் மிளகாப்பொடி போடணும். வந்தவுடனே லைட்டாக நார்மல் இதில் வந்தவுடனே மிளகாப்பொடி போட்டு பறக்கணுங்க. ரொம்ப வேக விடக்கூடாது. எங்கள் பாம்பன் கருவாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே சொல்ல, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பாம்பன் ராமேஸ்வரத்துக்கு வந்து சுற்றுலா மாதிரி வந்து என்ன ராமேஸ்வரத்துக்கு வந்து பாம்பன் ராமேஸ்வரத்தில் வந்து கருவாடு மீன் வாங்கி சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லா ஊரையும் விட பாம்பன் ராமேஸ்வரம் கருவாடு மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே பார்த்து வாங்கி சாப்பிட்றதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்கி சாப்பிட்ருந்தேன்னா எங்கள் ஊர் கருவாடு எப்படி இருக்கணும். பாம்பன் கருவாடு இது பாம்பனில் வாங்கினதேன். மூச்சு நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், வந்துருச்சு. நல்லா நார்மல் இதில் வந்துருச்சு. இந்த கருவாடை வந்து 3-4 விதமாக செய்யலாம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி இப்படி போட்டு செஞ்சோம்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அது கிரேவி மாதிரி இருக்கும். கறி குழம்பு கிரேவி சாப்பிட்ருக்க மாதிரி இருக்கும் அது. இது வந்து நார்மல். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, இந்த நம்ம உப்பு கறி போடும்ல கறியிலேயே, அப்படி இருக்கும் இந்த கருவாடு. இப்படி பண்ணுறது அது வந்து வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணோம்னா அது வந்து கிரேவி மாதிரி இருக்குங்க. அதை நீங்கள் அப்படியும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் அதை போட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். வெங்காயம் தக்காளி போட்டு எப்படி செய்கிறதுன்னு அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கிரேவி மாதிரியே இருக்காது. இது வந்து உப்பு கறி மாதிரி இருப்பாருங்க கருவாடு.
நார்மலாக வந்துருச்சு. பார்ப்போம் கடைசியாக வந்தோன்னே எப்படி இருக்கும்னு. ஆனால் சொல்லிடுறது பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. மேக்ஸிமம் வந்துருச்சு நல்லா. பாருங்க மிளகாப்பொடி எல்லாம் சேர்ந்து எப்படி வந்திருக்குன்னு கருவாடு. பாருங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம். எதுக்குமே சைடிஷ் தேவையில்லை. இதை வச்சு சாப்பிட்லாம். ஒரு கறி ரேஞ்சுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு. பாருங்க மிளகாப்பொடி வந்து லேட்டாக தான் போடணும், இல்லைன்னா கறிகிரும். அதனால தான் மிளகாப்பொடி லேட்டாக போட்டுக்கின்றது. மேக்ஸிமம் இது வந்து 7-8 நிமிஷம் தான் வேகும். அதுக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ரொம்ப கறிகிரும். உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ கட் பண்ணாவே போடுறேன். பாருங்கள் எவ்வளோ நிமிஷம்னு பாருங்கள். நீங்கள் அந்த நிமிஷத்துலேயே வந்துடும் நெத்திலி கருவாடு. இது ரொம்ப நேரம்னா வேகாது நெத்திலி கருவாடு. நண்பர்களே பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் நெத்திலி கருவாடு ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் தான் ஆகுது. இது 1 நிமிஷம் பாசில் வச்சுருந்தேன். இது பாருங்கள் அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நெத்திலி கருவாடு. எல்லாருக்குமே நல்லது உடம்புக்கு. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த நெத்திலி கருவாடை யாரும் ஒதுக்கணும் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுபோல் இதோட இறக்கியாச்சு கருவாட்டை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எங்கள் ஊர் பாம்பன் கருவாட்டை வாங்கி இப்படி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் சொல்லவா?